எபிசோட் 273. ஆதன் அந்த 81வது படிக்கட்டில் அமர்ந்திருப்பதை பார்த்து ஜனனிக்கு கோபம் எல்லை மீறியது. இருப்பினும் அவள் அந்த இடத்தில் அவனை ஏதும் செய்ய முடியாது என்பதால் அமைதியாக இருந்தாள். ஜனனி தனது மனதில் ஒரு முடிவு எடுத்துவிட்டாள். அது என்னவென்றால், இந்த ஆதனை இப்போ நம்ம எதுவும் செய்ய முடியாது, ஆனா இவனை அடுத்த போட்டியில ஏதாவது பண்ணியே ஆகணும் என்று நினைத்தாள். அடுத்து 81வது படிக்கட்டுக்கு வருவதற்கு தருண், தயாளன், மகேந்திரன் மற்றும் சேரன் நால்வரும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு மேலே வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த நால்வரையும் ஓரம் கட்டிவிட்டு அருண் அந்த 81வது படிக்கட்டில் ஏறி வெற்றி பெற்றான். அதை பார்த்த அந்த நால்வருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அருண் வந்த இடமும் தெரியவில்லை, அவன் யாரிடமும் சண்டையும் போடவில்லை. ஆனால் இறுதியில் அவன் இவர்களுக்கு முன்பு போட்டியை முடித்து விட்டான் என்பது யாராலும் நம்பவே முடியவில்லை என்பதுதான் உண்மையாகும். அருண் ஆதனை போல்தான் வந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் வேகமாகவும் வரவில்லை. அவன் ஆங்காங்கே நின்று தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு மெதுவாகத்தான் வந்தான். ஆனால் முடிவில் அருண் அங்கிருந்த தருண், தயாளன், சேரன் மற்றும் மகேந்திரன் என்ற மூவரையும் ஒதுக்கிவிட்டு வெற்றி வாகை சூடினான். அதை பார்த்த அந்த நால்வர் மட்டுமல்ல, அங்கிருந்த பலரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இருப்பினும் இரண்டாவது போட்டியின் முடிவுகள் யாரையும் உயர்த்தியும் நிற்காது, வாழ்த்தியும் நிற்காது என்பதால் அதை எளிதாக எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ஏனென்றால் இங்கு 100 வீரர்களுக்குள் போட்டியை முடிப்பதே போராட்டமாக இருந்தது. பெரும்பாலான வீரர்கள் 70 அல்லது 75வது படிக்கட்டுக்கு வந்த போதே அந்த சக்தி ஆற்றலின் தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த போட்டியிலிருந்து வெளியேறி கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து போராடி கொண்டிருந்த எக்ஸ்பர்ட்டுகளும் சரி, அந்த போட்டியிலிருந்து கடைசி கட்டத்தில் வெளியேறிய எக்ஸ்பர்ட்டுகளும் சரி, 3வது போட்டியில் வென்று தங்களது இடத்தை நிலைப்படுத்திக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதனால் அதிலிருந்து சென்ற அனைத்து எக்ஸ்பர்ட்டுகளும் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து அடுத்த போட்டிக்கு தயாரானார்கள். அங்கு சேரனுக்கு வேங்கையன் ஏற்படுத்திய காயம் அந்த படிக்கட்டின் சக்தி பட்டு மேலும் வலியை கொடுத்தது. அதனால் அவன் சற்று பின்தங்கினான். அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு வேங்கையன் தனது வேகத்தை வேகப்படுத்திக் கொண்டு முன்னேறினான். அதனால் தருண், தயாளன், மகேந்திரனுக்கு பிறகு வேங்கையன் அந்த போட்டியை முடித்தான். அங்கிருந்த சேரன் அவனது தோள்பட்டை வழியில் படிக்கட்டுகளை கடந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்த மக்களுக்கு வேங்கையன் தான் நினைவுக்கு வந்தான். இந்த வருடம் அந்த முதல் 10 எக்ஸ்பர்ட் இடத்திற்கு வெற்றி பெற்ற புதுமுகங்கள் வேங்கையனும் ஆதனும் தான். ஆதன் போட்டிக்கு முன்பே 10வது எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் இருந்த அபிலாஷை வென்று மக்களின் பார்வையை தனது பக்கம் ஈர்த்துவிட்டு தான் போட்டியிலேயே கலந்து கொண்டான். ஆனால் வேங்கையன் அமைதியாகத்தான், யார் கவனமும் அவன் மீது இல்லாமல் தனது சக்தி ஆற்றல் மூலம் படிக்கட்டுகள் ஏறிக்கொண்டிருந்தான். ஆனால் சேரன் வேண்டுமென்றே அவனோடு சண்டை போட்டு தோள்பட்டையில் காயப்பட்டு அவதிப்பட்டுக் கொண்டிருந்தான். ஒரு பெரிய மகாராஜாவின் மகன் ஒரு வீரனால் தாக்கப்பட்டான் என்ற செய்தி காட்டுத்தீ போல் அங்கிருந்த பல லட்சக்கணக்கான மக்களுக்கும் சென்றடைந்தது. இப்போது வேங்கையனின் அட்டாக்கில் எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் 8வது இடத்தில் இருந்த சேரன் காயப்பட்டதால் அவனால் இந்த முறை 10 இடத்திற்குள் வர முடியவில்லை என்பதுதான் உண்மையாகும். அதனால் அங்கிருந்த மக்கள், எக்ஸ்பர்ட்கள், மாஸ்டர்கள் அனைவருக்கும் வேங்கையின் மீது கவனம் ஈர்க்கப்பட்டது. அடுத்தபடியாக குயிலி மற்றும் மைதிலி இருவரும் 81வது படிக்கட்டில் ஏறி நிறைவு செய்தார்கள். குயிலி மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்பதால் அவள் யார் துணையும் இல்லாமல் வந்து முடித்து விட்டாள். அது மட்டுமின்றி பருளுடன் குயிலியை ஒப்பிடும்போது பருள் மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அங்கு வந்த குயிலியும் ஆதனை பார்த்துவிட்டு, இந்த ஆதை என்கிட்ட பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க வம்சத்துக்கு வந்து போட்டியில ஜெயிச்சு லோகேஷ கடுப்பாக்கி அதுக்கப்புறம் தொல்லை முடிஞ்சதுரா சாமின்னு நினைச்சா இந்த போட்டியிலையும் வந்து பிரச்சனை கொடுக்கிறான் என்று நினைத்து முகத்தை சுளித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் முதல் பிரச்சனை இவன் எப்படி தனது லோகேஷை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னுக்கு வந்து வெற்றி பெற்றான் என்பதில் தான் இருந்தது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் மிகவும் பின்தங்கி இருந்ததால் அங்கு என்ன நடந்தது என்று தெளிவாக தெரியாமல் இருந்தார்கள். ஆதன் அந்த 81வது படிக்கட்டில் நின்று அனைவரையும் பார்க்கும் போதுதான் புரிந்து கொண்டான், ஆதன் தான் முதல் ஆளாக இந்த போட்டியை முடித்திருக்கிறான் என்று. மறுபக்கம் மைதிலி அந்த 81 படிக்கட்டும் மிகவும் கஷ்டமாக ஏறி முடித்தாள். அவளது கால் மிகவும் வலியை ஏற்படுத்தியது. அங்கிருந்த மக்கள் எதிர்பார்த்த மைதிலியும் தாமதமாக முடித்தது அங்கிருந்த மக்களுக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏனென்றால் அந்த ஊரிலேயே அனைவரும் ஒன்று திரட்டி ஸ்பிரிட் அவேக் செய்த ஒரே வீராங்கனை மைதிலி தான். ஏன் அட்டூரியன் கூட அதுபோல செய்ய முடியவில்லை என்பதுதான் இதில் மிகப்பெரிய விஷயமே. அப்படி வலிமை வாய்ந்த ஒரு வீராங்கனைக்கு இந்த படிக்கட்டுகள் வலியை கொடுக்கிறது என்றால் சாதாரணமான எக்ஸ்பர்ட்டுகளுக்கு எப்படி ஒரு வலியை அந்த படிக்கட்டுகள் கொடுத்திருக்கும் என்றுதான் அங்கிருந்த மக்கள் அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் மைதிலி ஆதனை விட உயர்ந்து நின்றாள்.
ஆனால் நாட்கள் வேகமாக கடந்து வந்து ஒரு வருடம் கூட ஆகவில்லை. அதற்குள் ஆதனுக்கும் மைதிலிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்று இருந்தது. ஆனால் இந்த முறை மைதிலி உயர்ந்து நிற்கவில்லை. அதற்கு மாறாக ஆதன் பல மடங்கு உயர்ந்து நின்று கொண்டிருந்தான். அதாவது உதாரணத்திற்கு ஆதன் 81வது படிக்கட்டில் இந்த போட்டியை வெற்றிகரமாக முடிக்கும் போது மைதிலி 65வது படிக்கட்டில் நின்று கொண்டு இந்த போட்டியை முடிப்பாளா இல்லையா என்ற சூழ்நிலையில் இருந்தாள். ஆதன் மைதிலியின் மீது உயிராக இருந்தபோது மைதிலி ஆதனை ஒரு மனிதனாக கூட மதிக்கவில்லை. அவள் ஆதனை செய்த கிண்டலும் கேலியும் எண்ணத்தில் கொண்டு வந்து பார்த்தால் ஆதன் மைதிலியை எப்போதோ கொன்றிருப்பான். இருப்பினும் தனது முன்னாள் காதலி என்பதால் அவன் இதையெல்லாம் சகித்துக் கொண்டும் கடந்து வந்து விட்டான். மேலும் சொல்ல போனால் ஆதனின் சக்தியாற்றலுக்கு முன்பு மைதிலி எதிர்த்து நின்றால் அவள் தோல்வியை சந்திப்பாள் என்பது ஆதனுக்கும் தெரியும், மைதிலிக்கும் தெரியும். 4 மணி நேரத்திற்கு பிறகு 2வது சுற்று முடிவுக்கு வந்தது. அந்த போட்டியின் முடிவில் 48 வீரர்கள் தான் அந்த போட்டியை வெற்றிகரமாக முடித்தார்கள். இந்த வருடத்தில் போட்டியை போல் எந்த வருடமும் ஏற்பட்டதில்லை என்பதுதான் அங்கிருந்த அனைவரின் பேச்சாக இருந்தது. அத்துடன் அந்த அளவு இந்த வருடம் போட்டிகளும் அதில் இருக்கும் தடைகளும் மிகவும் கடினமாக இருந்தது. அப்போதுதான் ஆதன் மெல்லமாக கண்களை திறந்தான். அவன் இந்த 81வது படிக்கட்டு ஏறியதும் தியானம் செய்தது இப்போது அவனது உடம்பு மேலும் வலிமையாக இருப்பதை உணர்ந்தான். அவனது சக்தி ஆற்றலும் அதிகரித்திருப்பதை உணர்ந்தான் ஆதன். அத்துடன் அவனது ஈட்டி மற்றும் காற்று சக்தி ஆற்றல் அடுத்த லெவலுக்கு சென்றிருப்பதை பார்த்து மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். இப்போது ஆதனுக்கு இருக்கும் காற்று சக்தியின் வலிமை எவ்வளவு வலிமையாய் இருக்கிறது என்றால், இனி வருங்காலத்தில் ஆதனை விட வலிமை குறைந்த வீரன் சண்டைக்கு வந்தால் ஆதன் தனது காற்று சக்தியை மட்டும் வைத்து அந்த வீரனை அடித்து பறக்க விடலாம். அத்துடன் ஆதனை விட பலம் வாய்ந்த வீரன் சண்டைக்கு வந்தால் ஆதன் தனது நெருப்பு சக்தியை பயன்படுத்தினால் போதும். ஏனென்றால் அவனது சக்தி ஆற்றல்கள் அனைத்தும் அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி இருந்தது. ஆதன் கண்களை திறந்து பார்த்ததும் அங்கிருந்த பலரும் ஆதனை கொலைவெறியோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதனும் திரும்பி அங்கிருந்த அனைத்து வீரர்களையும் பார்த்தான். ஆனால் அவன் அவர்களை எல்லாம் பார்த்து ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு அவர்களை எல்லாம் ஆதன் ஒரு பொருட்டாகவே கண்டுகொள்ளவில்லை. அப்போது ஆதன் தனது மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தது ஒன்றுதான். அது தன்னை யார் கொல்ல வந்தாலும் அவர்களை ஈவி இரக்கம் பார்க்காமல் கொன்று வீழ்த்த வேண்டும் என்பதுதான். அப்போது அந்த எக்ஸ்பர்ட் லெவல் வீரர்கள் அனைவரும் அந்த பெரிய மைதானத்திற்கு நடுவில் வந்து நின்றார்கள். அதேபோல் வாரியர் லெவல் போட்டியிலும் வெற்றி பெற்ற 100 வீரர்களும் வந்து நின்றார்கள். அவர்கள் இறங்கி வந்து நின்றதும் ஆதன் சோமனை தேடினான். சோமன் ஆதனை தேடினான். ஆதன் கூட்டத்தில் குறைவான ஆட்கள் இருந்ததால் அவன் சோமனின் கண்களுக்கு தட்டுப்பட்டு விட்டான். ஆனால் வாரியர் லெவல் வீரர்கள் 100 பேர் இருந்ததால் அங்கு சோமனை ஆதன் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தான். அதை புரிந்து கொண்ட சோமன் தனது பிரம்பு குச்சியை எடுத்து சாட்டையாக மாற்றி தலைக்கு மேல் சுழற்றினான். அதை பார்த்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் சோமனைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் அந்த சாட்டையை பார்த்ததும் அது சோமன் தான் என்று புரிந்து கொண்டு சிறு புன்னகை செய்தான். அப்போது ஆதன் தனது சாட்டையை பார்த்ததை சோமன் தெரிந்ததும் அவனது சாட்டையை சுற்றி வைத்துவிட்டு எட்டி எட்டி குதித்து ஆதனை பார்த்தான். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு தனது கையை மேலே உயர்த்தி சோமனை பார்த்து கை காட்டினான். எப்பா, ஒரு வழியா நம்ம எங்க இருக்கோம்னு ஆதன் தெரிஞ்சுக்கிட்டான் என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தான் சோமன். அப்போது அங்கிருந்த பெரிய மைதானத்தில் 500 மீட்டர் சுற்றுவட்டத்திற்கு ஒரு சண்டை போடும் மேடை அமைத்திருந்தார்கள். அதில்தான் வீரர்கள் சண்டை போட வேண்டும் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 100 வீரர்களுக்கு பதிலாக 48 வீரர்கள் தான் எக்ஸ்பர்ட் லெவல் படிக்கட்டில் வென்று வந்ததுதான் அங்கு ஏற்பட்ட குழப்பமே. அங்கு பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர்கள் அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த 500 மீட்டர் சுற்றுவட்டத்திற்கு ஒரு சண்டை போடும் மேடைக்கு எதிரில் 250 மீட்டர் சுற்றுவட்டத்திற்கு ஒரு மேடையும் இருந்தது. அதாவது அந்த 500 மீட்டர் மேடை எக்ஸ்பர்ட்டுகள் சண்டை போடுவதற்கும் 250 மீட்டர் மேடை வாரியர் லெவல் வீரர்கள் சண்டை போடுவதற்கும் என்று உருவாக்கப்பட்டிருந்தது. அடே சாமி, இந்த மேடை என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? ஒருவேளை எங்க 100 பேரையும் ஒன்னா விட்டுட்டு அடிச்சு சாகுங்கடா, கடைசியில உயிரோடு இருக்கவனுக்கு ரேங்கிங் போட்டுக்கலான் இருப்பாங்களோ, இவனுங்க வச்சாலும் வைப்பானுங்க என்று சோமு நினைத்து விட்டு திரும்பி அங்கிருந்த எக்ஸ்பர்ட்டுகள் சண்டை போடும் மேடையை பார்த்தான். சரி, அப்படியே திரும்பி இந்த பக்கம் எக்ஸ்பர்ட் மேடையை பார்க்கலான்னு பார்த்தா இது என்ன இத்தா தண்டி இருக்கு, இதுல ஒரு ஊரே உட்காந்து விருந்து சாப்பிடலாம் போல இருக்கே. ஆனா இங்க 100 பேர் இருக்க மாதிரி தெரியலையே. அப்ப மீதி ஆளுங்களுக்கு இங்க இருக்க மாஸ்டர்கள் வந்து சேர்ந்துக்குவாங்களோ என்று நினைத்து சிரித்துக் கொண்டிருந்தான். சோமன் வாரியர் லெவல் படிக்கட்டு போட்டியில் பெரும்பாலும் அங்கிருந்த பலரையும் வென்றுவிட்டான். பலருக்கு உதவியும் செய்து விட்டான் என்பதுதான் உண்மையாகும். அவனுக்கு இந்த போட்டி மிகவும் எளிதாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஏனென்றால் சோமனுடன் நின்று கொண்டிருக்கும் பாதி வீரர்கள் சோமனின் சக்தி ஆற்றலால் தான் வெற்றி பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தின் மதுரா அகாடமி பெரிய போட்டியின் கடைசி போட்டி இதுதான்.
இதற்கு பிறகு எக்ஸ்பர்ட் மற்றும் வாரியர் லெவல் ரேங்கிங்கில் இடம்பெறப் போகும் வீரர்கள் யார் என்று பார்க்க அந்த போட்டியில் தோல்வியடைந்து போன வீரர்களும் அங்கிருக்கும் மக்களும் மிகவும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தார்கள். மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் யார் அதிக சக்தி வாய்ந்த வீரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் ராஜாவாகவும் அவர்கள்தான் பெரிதும் மதிக்கப்படுவார்கள். அதனால் இந்த போட்டி ஒவ்வொரு வீரனுக்கும் மிகவும் முக்கியமான போட்டியாகும். இப்போது நடக்கப் போகும் கடைசி போட்டியும் அவரவர் உடல் மற்றும் சக்தி ஆற்றல் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதற்கான போட்டிதான். இன்று இதில் வரப்போகும் ரேங்கிங் தான் அடுத்த வருடத்திற்கு வரை பேசப்படும் என்பது அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களுக்கும் மக்களுக்கும் நன்றாக தெரியும். அது மட்டுமின்றி எக்ஸ்பர்ட் மற்றும் வாரியர் லெவல் ரேங்கிங் போர்டில் முதல் 10 இடங்கள் வரும் வீரர்களின் பெயர்கள் அங்கிருக்கும் மதுரா அகாடமியின் சுவற்றில் கல்வெட்டாக பதிக்கப்படும். இந்த வருடத்தின் முதல் 10 வெற்றியாளர்கள் என்று போட்டு கல்வெட்டு பதிக்கப்படும். அது பல நூறு வருடங்களுக்கு பிறகும் அதே இடத்தில் இருந்து அந்த வீரர்களுக்கு பெருமை சேர்க்கும். அதனாலேயே இந்த கடைசி போட்டியை அங்கு அனைவரும் ஆரவாரத்துடனும் ஆர்வத்துடனும் பார்க்க காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் சரி எக்ஸ்போர்ட்களுக்கும் சரி இந்த 3வது போட்டி எப்போது ஆரம்பிக்கப் போகிறது என்பது மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்த யுவராஜ் மாஸ்டர், சரிங்க, பாலன் மாஸ்டர் சொன்ன மாதிரியே எக்ஸ்போர்ட் லெவல் ஆளுங்களுக்கு சண்டை போட்டி வச்சிடலாம், அப்புறம் வாரியர் லெவல் வீரர்களுக்கு நம்ம முதல்ல பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரியே பண்ணிடலாம் என்று கூறினார். அதை கேட்டு அங்கிருந்த மாஸ்டர்கள் அனைவரும் சரியென்று ஒப்புக்கொண்டார்கள். அப்போது ஏகன் மாஸ்டர் நன்னனிடம் டிவைன் சென்ஸ் மூலமாக பேசினார். போன போட்டியை பத்தி கவலைப்படாத நன்னன், இந்த போட்டியில முழு கவனத்தையும் வையே. உன்னை எதிர்த்து இந்த போட்டியில சண்டை போட வர்றவன் பயப்படணும், அந்த அளவுக்கு உன் சண்டை ஆற்றல் இருக்கணும், சரியா? என்னால இந்த போட்டியோட விவரத்தை முழுசா உன்கிட்ட சொல்ல முடியாது. இருந்தாலும் நீ இந்த போட்டி விதிமுறையை கேட்டதும் உன் கோபத்தை மனசுல வச்சுட்டு அதை செயல்ல காட்டு என்று கூறிவிட்டு நன்னனை பார்த்தார். அப்போது நன்னன் ஏகன் மாஸ்டரை பார்த்து சரியென்று தலையசைத்தான். அதேபோல தணிகைநாதன் அட்டூரியன், ஜனனி மற்றும் மைதிலியிடம் தனித்தனியாக டிவைன் சென்ஸ் மூலமாக பேசினார். ஆனால் ஒரே விஷயத்தை பற்றி தான் பேசினார். அது என்னவென்றால், நீங்க போன போட்டியை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த போட்டியில உங்களை எதிர்த்து யாரும் வந்தாலும் ஈவிரக்கம் பார்க்காம கொள்ளுங்க. அப்போதான் அவங்க மேலேயும் இங்க இருக்க உங்களுக்கு ஒரு பயம் வரும். நமக்கு இந்த போட்டியில வெற்றி முக்கியம்தான். அதை விட இந்த போட்டியில நீங்க போடுற சண்டையில சைகன் வம்சத்து வீரர்கள் இவ்வளவு வலிமையான ஆளுங்களான்னு ஆச்சரியமா பார்க்கணும். முக்கியமான விஷயம், நீங்க போடுற சண்டை மக்களுக்கும் மற்ற எக்ஸ்பர்ட்டுகளுக்கும் பயம் வரணும், சரியா? என்று கூறிவிட்டு அந்த மூவரையும் பார்த்தார். அப்போது அட்டூரியன் அவனது கோபத்தை தனது கண்ணில் வைத்துக் கொண்டு சரி என்று தலையசைத்தான். அடுத்து மைதிலியும் ஜனனியும் சரி என்று தணிகைநாதனை பார்த்து தலையசைத்தார்கள். அப்போது யுவராஜ் மாஸ்டர் தணிகைநாதனை பார்த்து, ஐயா, நீங்க 3வது போட்டியை மைக்கில் அறிவிச்சிடுங்க, இந்த போட்டியும் சீக்கிரம் முடிச்சிடலாம் என்று கூறினார். அதை கேட்ட தணிகைநாதன் தனது நாற்காலியிலிருந்து மெல்லமாக எழுந்து சென்று அந்த மைக்குக்கு முன்பு நின்றார். அதை பார்த்த மக்கள் அனைவரும் ஆரவாரமாக கத்தி கூச்சல் போட்டுக் கொண்டிருந்தார்கள். 3வது போட்டி எப்படி நடக்கப் போகிறது, அந்த போட்டியில் என்னென்ன விதிமுறைகள் இருக்க போகிறது, அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 274. தணிகைநாதன் 3வது போட்டியை பற்றி எடுத்துரைக்க தனது இருக்கையிலிருந்து மெல்ல எழுந்து வந்து மைக்கின் முன்பு நின்றார். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆரவாரத்துடன் கத்தி கூச்சல் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த தணிகைநாதன் சிறு புன்னகை செய்துவிட்டு அவரது கையை உயர்த்தி காண்பித்தார். அதை பார்த்த மக்கள் அனைவரும் அப்படியே அமைதியானார்கள். அப்போது தணிகைநாதன் மைக்கை பிடித்து அங்கிருந்த கூட்டத்தினரை பார்த்து, அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இருக்க அதே ஆர்வம் எங்களுக்கும் இருக்கு. இருந்தாலும் எல்லா போட்டியும் முறைப்படி மெதுவா தான் நடத்தணும் இல்லையா? அதோட தாமதப்படுத்தாமையும் நடத்தணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். சரி, இப்போ 3வது போட்டியை பத்தி சொல்லலாமா என்று கேட்டார். அதை கேட்டு அங்கிருந்த லட்சக்கணக்கான மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா, அதுக்குதான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் என்று ஒன்று சேர கத்தினார்கள். அதை பார்த்த தணிகைநாதன் அவர்களெல்லாம் பார்த்து கையசைத்து விட்டு அங்கு நின்று கொண்டிருந்த 48 எக்ஸ்பர்ட் வீரர்களை பார்த்து, 2வது போட்டியிலையும் வெற்றி பெற்று வந்து நின்றுகிட்டு இருக்க மாவீரர்களே, நீங்க தான் நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தோட அடுத்த நாயகர்கள். இருந்தாலும் அடுத்து உங்க உடல் பலம் மற்றும் சக்தி ஆற்றலுக்கான போட்டி ஒண்ணு இருக்கு. இந்த போட்டிக்கு அப்புறம் உங்க ரேங்கிங் எல்லாம் வரப்போகுதுங்கிறது எல்லாம் உங்க மனசுல வச்சுக்கிட்டு போட்டி போடுங்க. ஏன்னா இன்னைக்கு முதல் 10 இடத்துல வர்றவங்க பெயரெல்லாம் நம்ம மதுரா அகாடமி பெரிய சுவர்ல கல்வெட்டா பொறிக்கப்படும். இது நீங்க ஒருபோதும் மறந்துடாதீங்க என்று கூறினார். அதை கேட்டதும் அங்கிருந்த 48 எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். அங்கு இருப்பவர்கள் சிலர் தங்களது கனவு உலகத்திற்கே சென்று விட்டார்கள். அதாவது தங்களது பெயர் அந்த பெரிய சுவரில் பதிக்கப்பட்டால் 100 வருடம் கழித்து வரும் தங்களது சந்ததிகள் அதை பார்த்து
எவ்வளவு சந்தோஷம் அடைவார்கள் என்று எண்ணும் வரை சென்று விட்டார்கள். அங்கிருந்த 48 வீரர்களும் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது ஒன்றுதான். அது இந்த போட்டியில் அவர்களால் முடிந்த அளவிற்கு முழு சக்தியையும் பயன்படுத்தி எப்படியாவது அந்த 10ல் ஒருவனாக வந்துவிட வேண்டும் என்பதுதான். அதிலும் சிலர் அந்த போட்டி எவ்வளவு கடினமாக இருக்கப் போகிறது என்றும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த படிக்கட்டில் இருந்த ஆற்றல் சக்திகளை தாண்டி வெற்றிகரமாக வந்திருக்கிறார்கள் என்றால் அனைவரும் ஆகச்சிறந்த மாவீரர்கள் தான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் அவரவர் அவரது முழு சக்தியையும் பலத்தையும் இந்த போட்டியில் காண்பித்தாக வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். அந்த உறுதியை பார்க்கும்போது அங்கிருந்த மக்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மக்களும் அங்கிருந்த 48 வீரர்களை ஊக்கப்படுத்தி கத்திக்கொண்டேதான் இருந்தார்கள். யாரும் யாரையும் தூற்றவில்லை. காரணம், அந்த இரண்டாவது போட்டி எவ்வளவு கடுமையான ஒன்று என்பது அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தது. அப்படி இருக்கும்போது அதை கடந்து வெற்றிகரமாக வந்திருக்கிறார்கள் என்றால் இதுவே பாராட்டுக்குரிய ஒன்றாகும். ஏனென்றால் 2000 வீரர்களில் வெறும் 48 வீரர்கள் மட்டுமே தகுதி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அந்த போட்டியின் கடினத்தை அங்கிருந்த அனைவரும் நன்கு உணர்ந்தார்கள். அங்கிருந்த எக்ஸ்பர்ட்டுகளுக்கு எதிராக எந்த வீரன் வந்தாலும் அவர்கள் சற்றும் யோசிக்காமல் சண்டை போட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த வாய்ப்பு அடுத்த முறை இவர்களுக்கு கிடைக்கும் என்பது காணல் நீர் போல நிலையானது இல்லை. இந்த போட்டியில் முதல் 10 இடத்தில் வரும் வீரர்கள் அடுத்த சில மாதங்களில் நடக்கவிருக்கும் உலகளவிலான மார்ஷியல் ஆர்ட்ஸ் போட்டியில் பங்கு பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகளவிலான மார்ஷியல் ஆர்ட்ஸ் சண்டை போட்டி அனைத்து எக்ஸ்பர்ட்டுகளுக்கும் நடக்கும் போட்டியாகும். அதாவது அனைத்து ஊரிலும் நாட்டிலும் இருந்து வந்து அந்த போட்டியில் கலந்து கொள்வார்கள். அப்போது அனைத்து வம்சத்தை சேர்ந்த மாவீரர்களும் அவர்களது வம்சத்தை சேர்ந்தவர்கள் போட்டியில் பங்கு பெறுவார்கள். இந்த போட்டியில் பெரும்பாலும் கபடபுரத்தை சேர்ந்த வீரர்கள் தான் கலந்து கொள்வார்கள் மற்றும் அந்த கபடபுரத்தை தான் அனைத்து வம்சங்களும் சார்ந்து பெயர் கொடுக்கும். அந்த உலகளவிலான மார்ஷியல் ஆர்ட்ஸ் சண்டை போட்டியில் பங்கு பெற யார்தான் விரும்ப மாட்டார்கள்? ஆனால் அந்த வாய்ப்பு பெருமளவில் இந்த டாப் 10 எக்ஸ்பர்ட்டுகளுக்கு தான் சாரும். அது மட்டுமின்றி இந்த வருடம் மதுரை அகாடமி சண்டை போட்டி களை கட்டியுள்ளது. அதனால்தான் 100 வீரர்கள் வரவேண்டிய இடத்தில் 48 வீரர்கள் மட்டுமே வந்திருக்கிறார்கள். இந்த போட்டியின் கடுமை காரணமாக இந்த போட்டி அந்த உலகளவிலான மார்ஷியல் ஆர்ட்ஸ் சண்டை போட்டியின் ஒரு முன்னோட்டம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இதைவிட 2-3 மடங்கு அந்த போட்டி மிகவும் கடுமையாக இருக்கும். அதனால்தான் அனைத்து வம்சத்து ஆட்களும் அவரவர் வம்சத்து மாவீரர்கள் என்று அழைக்கப்படுபவர்களை அழைத்து சண்டைக்கு அனுப்புவார்கள். அந்த போட்டி திறமையான சக்தியாற்றல் மிக்க வீரர்களுக்கான மேடையாகும். அதில் லெவல் எல்லாம் முக்கியமல்ல, அவர்களது ஆற்றலும் வலிமையும் தான் முக்கியம். ஏனென்றால் இப்போது நடந்ததை போல் ஒரு 7வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருப்பவன் ரேங்கில் பின்தங்கி வருவான். 3வது அல்லது 4வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருப்பவன் முதலிடத்திற்கு வருவான். அதனால்தான் இந்த போட்டி அந்த உலகளவிலான மார்ஷியல் ஆர்ட்ஸ் போட்டியின் ஒரு முன்னோட்டம் என்று சொல்கிறார்கள். மேலும் இன்னும் சில மாதங்களில் நடக்கவிருக்கும் உலகளவிலான போட்டியில் அனைத்து அகாடமிக்கும் போட்டியாக சூரியன் அகாடமி வீரர்களும் வருவார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆனால் அவர்கள் வந்தால் மற்ற அகாடமி வீரர்களுக்கு ஒரு பதட்டம் உண்டாகும். ஏனென்றால் அந்த அகாடமியின் வாரியர் லெவல் வீரர்கள் எக்ஸ்பர்ட் லெவல் வீரர்களின் அளவிற்கு சண்டை போடுவார்கள் மற்றும் எக்ஸ்பர்ட் லெவல் வீரர்கள் மாஸ்டர் லெவல் வீரர்களின் அளவுக்கு சண்டை போடுவார்கள். அதனால்தான் அவர்களை பார்த்தால் அங்கிருக்கும் அனைத்து வம்சத்து வீரர்களும் பயந்து கொண்டிருப்பார்கள். அப்போது தணிகைநாதன் மக்களின் ஆரவாரம் தணிந்ததும் மீண்டும் பேசுவதற்கு ஆரம்பித்தார். இந்த 3வது போட்டி இப்போ ஆரம்பிக்க போது இதோட விதிமுறை ரொம்ப ஈஸியானதுதான். அதாவது இந்த 48 பேரும் 24 வித்தியாசமான போட்டோக்களை வரைவாங்க. யாருக்கெல்லாம் ஒரே மாதிரி போட்டோ வருதோ அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க. அதுல தோத்து போய் 24 பேரு அடுத்து யாரு கூட சண்டை போடுறதுன்னு தேர்ந்தெடுக்கிறதுல தோத்து போவாங்க. அதே மாதிரி ஜெயிச்ச 24 பேர் அந்த தோத்து போன 24 பேர்ல யாரு வேணாலும் கூப்பிட்டு சண்டை போடலாம். முதல் போட்டியில முதல்ல ஜெயிக்கிறவங்க தான் அடுத்து நடக்கிற 2வது சண்டை போட்டியில அவங்களோட 2வதா சண்டை போடுற வீரனை தேர்ந்தெடுப்பாங்க. 2வது சண்டையில யார் தோத்து போனாலும் அவங்களும் அடுத்த போட்டிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை இழந்துடுவாங்க. 3வது போட்டி முடிஞ்சதும் அதுல பெரும்பாலும் 10 பேருக்குள்ள வந்துட்டா அவங்க பேர் தான் போட்டியில வெற்றியாளரா அறிவிக்கப்படும். இல்லனா அந்த முதல்ல இருக்க ரூல்ஸ் படி மறுபடியும் சண்டை நடந்து கடைசியில 10 பேர் இருக்கும் போது அவங்களோட சக்தி ஆற்றல் வெற்றியை கணக்கிட்டு எக்ஸ்பர்ட் ரேங்கிங் பட்டியல் வெளியிடப்படும் என்று அறிவித்தார். அதை கேட்ட மக்களும் மீண்டும் ஆரவாரம் செய்து கத்துவதற்கு ஆரம்பித்தார்கள். அந்த சத்தம் குறைந்த பிறகு தணிகைநாதன் அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்ல ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலோ சொல்லலாம். அப்புறம் போட்டி ஆரம்பிச்ச பிறகு நடுவுல எல்லாம் நிறுத்தி பதில் சொல்ல மாட்டோம் என்று கூறினார். தணிகைநாதன் 3வது போட்டியின் விதியை தெளிவாக எடுத்துரைத்துவிட்டு அங்கிருந்த 48 வீரர்களையும் பார்த்து கொண்டிருந்தார். இந்த போட்டியின் விதி மிகவும் எளிதானதாக இருப்பினும் அதை தணிகைநாதன் விவரமாக எடுத்துரைத்தார். அதனால் சற்று குழப்பமாக இருப்பின் கேள்வி கேட்கலாம், யாராயினும் அவர்களது சந்தேகங்களை தீர்த்து வைக்கப்படும் என்று அறிவித்தார். அதாவது இப்படி மீண்டும் மீண்டும் சண்டை போடும் போது எவன் ஒருவன் 3 முறை தோல்வி அடைகிறானோ அப்போது அந்த வீரன் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவான்.
இதுதான் விதிமுறையாகும். அந்த வீரனின் இந்த வருடத்திற்கான கனவு கனவாகவே போய்விடும். இப்படி 48 வீரர்களும் சண்டை போட்டு அதில் கடைசியாக இடம் பிடிக்கும் 10 வீரர்கள் தான் வெற்றியாளர்களாகும். அவர்களது வெற்றி கணக்கை வைத்து டாப் 10 இடங்கள் கொடுக்கப்படும். என்னப்பா 48 வீரர்களும் பேசாமே இருந்தா என்னன்னு புரிஞ்சுக்கிறது? இளந்தாரி பையங்க பிள்ளைங்க வந்து கேள்வி கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்க இப்படி அமைதியா இருக்கீங்களே என்று விளையாட்டாக பேசினார் தணிகைநாதன். அதை கேட்டு அங்கிருந்த சில எக்ஸ்பர்ட்கள் சிரித்தார்கள். சிலர் சில சந்தேகங்களுடன் கேட்கலாமா வேண்டாமா என்று இரு மனதுடன் இருந்தார்கள். தணிகைநாதன் சந்தோஷமாக பேச்சை கேட்டு அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட், ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க, அதை உங்ககிட்ட கேட்கலாமே இல்லையான்னு தெரியல, அதை நான் கேட்கட்டா ஐயா என்று பணிவுடன் கேட்டான். என்ன கேள்வியா இருந்தாலும் கேளு, அதுக்கான பதில நான் சொல்றேன் என்று கூறினார் தணிகைநாதன். ஐயா இந்த போட்டியோட விதிமுறை எல்லாம் எனக்கு திருப்தியா தான் இருக்கு, அதுவும் இல்லாம நியாயமானதாவும் இருக்குங்கயா. ஆனா இந்த போட்டியில பல எக்ஸ்பர்ட்டுகள் பல லெவல்ல இருக்காங்க. அப்போ அந்த போட்டியில ஒரு 3வது லெவல் சக்தியில இருக்கவனும் 7வது லெவல் சக்தியில இருக்கவனும் சண்டை போட்டா அது எப்படி நியாயமானதா இருக்குங்கயா என்று கேட்டான் அந்த எக்ஸ்பர்ட். அந்த கேள்விதான் அங்கிருந்த சில எக்ஸ்பர்ட்களின் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் முன்வந்து கேட்பதற்கு சற்று பயந்து கொண்டு அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த கேள்வி கேட்ட எக்ஸ்பர்ட்டின் லெவல் 5 இருந்தது. இருப்பினும் அவன் அங்கிருந்த குறைந்த லெவல் எக்ஸ்பர்ட்களுக்காக கேட்டுவிட்டு திரும்பி அங்கு பயத்தில் நின்று கொண்டிருந்த எக்ஸ்பர்ட்களை பார்த்து சிறு புன்னகை செய்தான். ஓஹோ, எங்க விதிமுறையே உனக்கு கஷ்டமா இருக்கா என்று தணிகைநாதன் நக்கலாக கேட்டுவிட்டு மீண்டும் அந்த எக்ஸ்பர்ட்டை பார்த்து, நீங்க போய் ஒருத்தன் கூட சண்டை போடுங்க, அப்ப அவன் போய் இன்னொரு வலிமையான வீரனை கூட்டிட்டு வர்றான், அவன் உன்னை விட சக்தி வாய்ந்தவனா வந்தா சண்டை போடுவியா இல்ல நீ அவனுக்கு சரண்டர் ஆவியா என்று ஏளனமாக கேட்டார். அதை கேட்ட அந்த எக்ஸ்பர்ட், அவன் எவ்வளவு வலிமையானவனா இருந்தாலும் முதல்ல சண்டை தாங்க போடுவேன், அதுக்கப்புறம் தான் மத்ததை பத்தி யோசிப்பேன் என்று பணிவுடன் கூறினான். அப்போது அதை கேட்ட தணிகைநாதன், அதே மாதிரிதான் இந்த சண்டையும், எதுவும் பேசி வச்சு செய்யறது இல்ல, எல்லாமே தற்செயலா நடக்கிற ஒரு விஷயம்தான். அப்படித்தான் இன்னைக்கும் இந்த சண்டை நடக்க போகுது. உனக்கு விருப்பம் இருந்தா அந்த வீரன் கூட சண்டை போடு, இல்லன்னா தோத்துட்டேன்னு ஒதுங்கிட்டு நீ அந்த போட்டியில இருந்து வெளியே போயிடு, அவ்வளவுதான் என்று கூறினார். அதை கேட்ட அந்த எக்ஸ்பர்ட் சரி என்று தலையசைத்து விட்டு நின்று கொண்டிருந்தான். அப்போது ஏகன் மாஸ்டர் முன் வந்து அந்த எக்ஸ்பர்ட்டை பார்த்து, நீ கேட்ட கேள்வி சரியானதுதான்ப்பா, இருந்தாலும் உன் லெவலும் சக்தி ஆற்றலும் கம்மியா இருக்கிறது யார் தப்பு சொல்லு? அதனால நீ கடைசி வரைக்கும் போராடி தோத்தாலும் மறுபடியும் 2 ரவுண்ட் இருக்கும், அதுலயும் ஜெயிக்க முடியலனா உன் சக்தி ஆற்றலை அதிகப்படுத்து, முடிஞ்ச அளவுக்கு அதை வலிமைப்படுத்தினா போதும். நீ இந்த மாதிரி இனி அடுத்த சண்டைக்கு வரும்போது ஸ்ட்ராங்கா வந்தேனா அது உனக்கு தான் நல்லது இல்லையா என்று கூறினார். அதை கேட்ட அந்த எக்ஸ்பர்ட், சரிங்க ஐயா, அடுத்த முறை வரும்போது நான் இன்னும் ஸ்ட்ராங்கா வர்றதுக்கு பாக்குறேன், உங்க 2 பேருக்கும் நன்றிங்கயா என்று கூறிவிட்டு சென்று அந்த 48 பேருக்கும் நடுவில் சென்று நின்றான். அப்போது அந்த 5வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனிடம் அங்கிருந்த ஒரு 4வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, அப்புறம் ரொம்ப சாரி அண்ணா, என்னாலதான் தணிகைநாதன் ஐயா உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சாரு என்று கூறினான். அதை கேட்ட அந்த 5வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன், அதெல்லாம் பரவாயில்ல தம்பி, இந்த ஆள் யார்கிட்டதான் தன்மையா பேசியிருக்கான், இவன் இப்படி எல்லாம் பேசுவான்னு தெரிஞ்சுதான் நான் போனேன், ஏன்னா நீங்க சந்தேகப்பட்டு கேட்கறது சரிதான், நல்ல வேலை கடைசியா ஏகன் மாஸ்டர் வந்து தன்மையா பேசினது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த 4வது எக்ஸ்பர்ட் வீரன் ஆம் என்று தலையசைத்தான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் தணிகைநாதன் பேசிய முறையை மிகவும் தவறு என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்தான் இவர்களிடம் கேள்வி கேட்கலாம் என்று அனுமதி கொடுத்தார். அப்போது இவர்தான் அவர்களின் கேள்விக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும். ஆனால் ஏகன் மாஸ்டர் முன்வந்து பொறுமையாக எடுத்துரைத்த விதம்தான் சரியானது என்று அங்கிருந்த மக்கள் எண்ணினார்கள். அப்போது அந்த மக்கள் கூட்டத்தில் இருந்த ஒருவன், இந்த போட்டியையும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரிய லெவல்ல இருக்கவங்களுக்கும் அதிகாரத்துல இருக்கவங்களுக்கும் தான் சரியா இருக்கும். இப்ப இவன் கேட்டதை அட்டூரியன் கேட்டிருந்தா அந்த தணிகைநாதன் அப்படியே தன்மையா பணிவா பேசியிருப்பாரு. இந்த எக்ஸ்பர்ட் கேட்டதால இப்படி பேசுறது இல்லாம எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸ்பர்ட் அவருக்காக கேட்ட மாதிரியே தெரியல. இந்த சின்ன விஷயம் நமக்கே தெரியும் போது அந்த தணிகைநாதன் ஐயாவுக்கு தெரியாதா என்ன? ஒருத்தனை அசிங்கப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாம் இந்த ஐயா கொய்யா பண்ணுவாரு. அது சரி, அப்படி பண்றவனை தானே பெரிய ஆளுன்னு மேடையில உட்கார வச்சிருக்காங்க என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து மக்களும் ஆமென்று தலையசைத்தார்கள். அப்போது மற்றொருவன், ஆமா மச்சான், இந்த போட்டிலையும் பாரு, அதிக சக்தி வாய்ந்தவனுக்கு சந்தோஷமா தான் இருக்கும், குறைந்த சக்தியில இருக்கவனுக்கு தான் வேட்டு இருக்கு, சரி நம்ம எதுவும் மாத்த முடியாது, வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் என்று சலிப்புடன் கூறினான். அங்கிருந்த மக்கள் அனைவரும் அந்த விதிமுறை மிகவும் கொடுமையானதாக இருக்கிறது என்று எண்ணினார்கள். ஆனால் மதுரை அகாடமி சண்டை போட்டி இதற்கு முன்பு இப்படி இருந்ததில்லை என்பதுதான் அவர்களுக்கு வந்த சந்தேகமே ஆகும். தணிகைநாதனின் திமிரான பேச்சை கேட்ட ஆதன், இந்த ஆளுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியல, இவனெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த பெரிய மேடையில உட்கார வச்சிருக்காங்க, என்ன பண்றது, எல்லாம் கால கொடுமை, பார்த்து சகிச்சுக்கிட்டு தான் போய் ஆகணும் என்று நினைத்து தலையில் அடித்துக் கொண்டான். தணிகைநாதன் பேச்சை கேட்டதும் தான் அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் யோசிக்க ஆரம்பித்தார்கள். அப்போது 3 சண்டை போட்டியில் 3ஆம் கட்டத்தில் 2 சண்டைக்கு பின் வரும் குறைந்த எக்ஸ்பர்ட் லெவல் வீரர்கள் என்ன செய்வார்கள் என்று பரிதாபமாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். முதலில் யார் சண்டை போட போகிறார்கள்,
சண்டை போட்டி சிறப்பாக அமையுமா? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன?